ஆனா வால் நீட்டா பவு ஷேப்ல அழகா இருக்கணும் பாத்துக்கோங்க. சூப்பரா வெட்டணும். ஆனா நகம் தானே வெட்டுறீங்க? சூப்பரா இருக்கணும். ஆனா சாஃப்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி வெட்டுங்க. நான் காத்தடிக்கிறது பிடிக்கவே இல்ல சுத்தமா. ப்ளீஸ் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் தியோ. இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபாரை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸையும் நீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான கை. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து அதிகமாக இல்லை, ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஈஸியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் பெட் பேரண்ட்ஸுக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கட்டி கூட இல்லை, ஒரு சின்ன சிக்கு கூட இல்லை. அவங்க வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவர் வந்து ஆல்ரெடி க்ரூமிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டாகுங்கிறதுனால நம்ம இடத்துல வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல, பிரச்சனையும் பண்ணல. இங்கிட்ட அங்கிட்டு தலையாட்டல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கை மூவ்மெண்ட்டுக்கு அவரே வந்து தலையை கொடுப்பாரு. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான ப்ரீடு இது ஷிட்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா சிசரிங்க்கு கூட வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ணல. நிறைய டாக்ஸ் வந்து சிசரிங் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவாங்க. பட் இவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீங்கள் ஒரு ஷிட்ஸு வச்சுருக்கீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் இதுதாங்க. ஏன்னா அவங்க வந்து சிசரிங்கு இந்த மாதிரி விஷயத்த கண்ணுக்கிட்டக்க வச்சு பார்க்க பழகுங்க. அப்போ தான் வந்து அவங்க இதுக்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஷிட்ஸுவோட ஃபுல் ஃபர்ரு க்ரோ ஆகுறதுக்குள்ளே முகத்துக்குள்ளே இருக்கிற ஃபர்ரு மட்டும் வேமாம் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து கட் பண்ணி அந்த ஷேப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா உங்களையே வந்து சிசர் எடுத்துகிட்டு ஷிட்ஸூஸ் வந்து விட மாட்டாங்க. ஏன்னா ஷிட்ஸூஸ் வந்து ஃபேஸ் கிட்டக்க ரொம்ப சென்சிட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வால் எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணிவிட்டு பாதத்தில் இங்கே பார்த்தீங்களா நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கால் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ஒரு ஷேப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. குளிப்பாட்டும் போது தண்ணி தான் இவருக்கு கொஞ்சம் பிடிக்கல. உடம்புல தண்ணி பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையில் தண்ணி பட்ட உடனே இந்த உழுப்புறது, இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறது. ஏன்னா ஃபேஸ் கிட்டக்க தண்ணி படுறது அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நல்ல ஷாம்பு போட்டு ஃபேஸ்லையுமே வந்து ஷாம்பு போட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம். வெளியே குதிக்கிறது மாதிரியே தான் பாதி நேரம் சீன் போட்டுக்கிட்டே இருந்தார். நானும் பிடிச்சு உள்ளே இழுத்து தான் அவரை வந்து குளிப்பாட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனால் இவருக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒயிட்டிஷ் கலரில், அந்த சைடு லைட் ப்ரௌனிஷ் பிளாக் வரும். ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் கலர் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா காது கிட்டக்க பிளாக் வருது பார்த்தீங்களா, மேலே ப்ரௌன் ஒயிட்டு. ஸோ இது வந்து ட்ரிபிள் கலர்னே சொல்லலாம். ஆனால் ஃபர் உண்மையிலே சூப்பராக இருந்தது. நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளோ ட்ரையர் போட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளோ ட்ரையர் போட்ட ஆரம்பிச்சிச்சு. ப்ளோ ட்ரையர் போடும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணார். ஒரு இடத்துல சுருண்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நல்ல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அழகாக இருக்கார் பாருங்க. இப்போ அவரை வந்து வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம இடத்துல பார்ப்போம். பாய்.